ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு உண்டான முக்கிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து என்னென்னா, இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் 10 வந்து என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எந்த நாளாக வந்து அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த 5 பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் 10 ஆண்டின் 100வது நாளாகும். ஏப்ரல் 10 வந்து பார்த்தோம்னா வருஷத்தினுடைய 100வது நாள்ன்றாங்க. லீப் ஆண்டில் இது வந்து பார்த்தோம்னா 101வது நாளாக கணக்கிடப்படுகிறதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, காப்புரிமை பற்றிய முதலாவது சட்ட விதிகள் பிரிட்டனில் வெளியிடப்பட்டன. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அமெரிக்காவில் காப்புரிமம் பற்றிய விதிகள் எழுதப்பட்டன. டைட்டானிக் கப்பல் தனது முதல் மற்றும் கடைசி பயணத்தை துவக்கியது இந்த நாளில் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் வந்து இறந்த தினம் ஏப்ரல் 10, 1995 வருஷம். தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர் ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் கோவா மாநிலத்தில் உள்ள பனாஜி பேரவை தொகுதிக்கும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள குந்தகோல் பேரவை தொகுதிக்கும் மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர் ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வந்து எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா மே 19ஆம் தேதி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மற்ற மாநிலங்களில், தமிழகம் மாதிரி மற்ற மாநிலங்களில் வந்து பார்த்தோம்னா கோவாவில் இருக்கக்கூடிய பனாஜி சட்டப்பேரவை தொகுதியிலையும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குந்துகோல் அப்படிங்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதியிலையும் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் வந்து நடைபெறும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, சாதாரண மனிதர்களைப் போல காது கேளாதோரும் வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கென உருவாக்கப்பட்ட செயலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா DEFISL அப்படிங்கிறது. இதை வந்துட்டு வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சுநாதன். இவங்க வந்து என்னவாக இருக்காங்கன்னா சமூக பொறுப்புணர்வு அமைப்பு தலைவர். சரிங்களா, LNTயினுடைய சமூக பொறுப்புணர்வு அமைப்பு தலைவராக இருக்காங்க. சென்னையில் ஓடும் நதிகளை பராமரிக்க தவறிய தமிழக அரசுக்கு ரூபாய் 100 கோடி அபராதம் விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நதிகளில் வந்து சரியாக பராமரிக்கணும்னு சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து என்ன செஞ்சாங்க, 100 கோடி ரூபாய் வந்து அபராதம் வச்சாங்க. அப்போ அந்த அபராதத்துக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ வந்து தடை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய பிற மாநிலங்களையுமே இந்த மாதிரி வந்து நதிகளை சரியாக பராமரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து அபராதமெல்லாம் நிறையா மாநிலங்களை வந்து விதிச்சிருக்காங்க. அதில் தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு, அகில இந்திய அளவில் ரயில்வே மண்டலங்களுக்கு இடையே நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் தெற்கு ரயில்வே அணி முதலிடம் பெற்றது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா அகில இந்திய அளவில் ரயில்வே மண்டலங்களுக்கு இடையே நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வந்து தெற்கு ரயில்வே அணி வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு சமரச மையத்தின் 14வது ஆண்டு விழா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாட்டினுடைய சமரச மையத்தினுடைய 14வது ஆண்டு விழா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வளாகத்தில் வந்து நடந்துச்சு. கடந்த 140 ஆண்டுகளில் இல்லாத நடைமுறையாக முதல் முறையாக வரும் 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு செல்லிடைபேசி செயலி மூலமாக நடத்துவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க போகுது. இது 140 ஆண்டுகளில் இருந்த நடைமுறையில் இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். முன்னெல்லாம் நோட் எடுத்துக்கிறது, ஒரு நோட் எடுத்துகிட்டு போய் வீடியோட போய் உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தைகள் குட்டி இருக்காங்க சொல்லுங்கள், ஆண் 2 பெண் 2, 18 வயசுக்கு மேலே எத்தனை பேர், அதாவது அவங்களே அந்த புக்லெட்டில் வந்து காலமெல்லாம் பிரித்து கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் டிக் பண்ணிட்டு வருவாங்க. இனிமேல் அப்படி இல்லை. இனிமேல் என்னென்னா அந்தந்த வீட்டுக்கு நேராக போய் நின்றணும், ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சுக்கணும். அவங்க ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்பில் அந்தந்த இதுக்கு நேராக நேம் போட்டு டைப் பண்ணி, ஆனால் ஒரு ஃபேமிலியோட மெம்பர்ஸோட தலைவரை போட்டு ஆண் எத்தனை பெண் எத்தனை அந்த மாதிரி டிக் பண்ணி அடிக்க டேரெக்டாக சர்வரில் வந்து என்ன செய்யுங்க ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு, ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மற்றும் ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் பனிப்பொழிவு அதிகமாக உள்ள பகுதிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பானது துவங்கும் நாள் 2020 அக்டோபர் 1. மற்ற பகுதிகளுக்கு வந்து பார்த்தோம்னா 2021 மார்ச் 1.
ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா மற்ற ஏரியாவுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்கள் சைடெலாம் வந்து 2021 மார்ச் 1 தான் வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அடுத்து. ஆனால் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 3 மாநிலங்கள், அதாவது ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், இந்த 3 மாநிலங்களுக்கு மட்டும் என்ன காரணத்துக்காகனா பனிப்பொழிவு அதிகமாக உள்ள பகுதி அப்படிங்கிறதுனால இதுக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா 2020 அக்டோபர் 1 தான் வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பானது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மற்ற பகுதிகளுக்கு வந்து 2021 மார்ச் 1. இப்போ வந்து நான் மேலே சொன்ன விஷயத்தையும் இப்போ கீழே படிக்க போகிற விஷயத்தையும் தயவு செஞ்சு குழப்பிக்கூடாது. இதுக்கு வந்து சொல்கிறேன். இதனிடையே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆணையர் விவேக் ஜோஷி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது. முதல் கணக்கெடுப்பு 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நடத்தப்படும். அதில் நாட்டில் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை மட்டும் கணக்கெடுக்கப்படும். இதையடுத்து இறுதி கணக்கெடுப்பு பிப்ரவரி மாதத்தில் நடைபெறும் என்றார். இப்போ நம்ம மேலே பார்த்த விஷயமும் கீழே பார்த்த விஷயம் சேம் இல்லை. இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது மொத்த மக்கள் தொகை என்னன்றதை நம்ம வந்து என்ன செய்யுது, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய பணி. கீழே இது வந்து என்னென்னா குடும்பம், இந்தியாவில் குடும்பத்தினுடைய கணக்கெடுப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விவேக் ஜோஷி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2 கட்டமாக வந்து நடக்க போகுது. அதில் முதல் கட்டமாக வந்துட்டு பார்த்தோம்னா 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் ஆகிய மாதங்களில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து நாட்டில் உள்ள குடும்பங்களினுடைய எண்ணிக்கை மட்டும் கணக்கெடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. அதை எடுத்து பார்த்தோம்னா இறுதி கணக்கெடுப்பு இதனுடைய இது வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி மாதத்தில் நடைபெறும். இந்த பிப்ரவரி மாதம் வந்து 2021. சரிங்களா. நெக்ஸ்ட்டு, இந்திய ஆடவர் ஹாக்கி அணியினுடைய புதிய தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த கிரஹாம் ரீட் அப்படிங்கிறவர். சரிங்களா. கிரஹாம் ரீட் அப்படிங்கிறவருடைய வந்து பார்த்தோம்னா இந்தியாவினுடைய ஆடவர் ஹாக்கி அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா, நேரடி வரி வசூல் மூலம் திரட்டப்படும் தொகை அதன் இலக்கை காட்டிலும் ரூபாய் 50,000 கோடி குறைவாக இருக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வந்து மத்திய அரசு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நேரடி வரி வசூல் மூலமாக வந்து திரட்டப்படக்கூடிய தொகை வந்து அதனுடைய இலக்கை காட்டிலும் வந்து 50,000 கோடி குறைவாக தான் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ என்ன ரீசனுக்காக அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த என்ன சொல்கிறாங்கன்னா 2018 to 2019 நிதியாண்டில் வந்து நேரடி வரிகள் வாயிலாக வந்து 11.5 லட்சம் கோடி வந்து திரட்டணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க பொதுவாகவே. ஆனால் அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வந்து 12 லட்சம் கோடியாக மாற்றிட்டாங்க அந்த டார்கெட்டை. அப்போ வந்து அந்த டார்கெட் வந்து அடைஞ்சாங்களா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டார்கெட் வந்து அடையலை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் உண்மையில் வந்து 2018 to 2019 நிதியாண்டிற்கான நேரடி வரி வசூல் வந்து அதாவது மேலே சொன்னால் அந்த 11.5 லட்சம் கோடி என்ற அளவில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனவே அதிகரிக்கப்பட்ட பட்ஜெட் இலக்கில் நேரடி வசூலானது 50,000 கோடி வரை என்ன செய்யும், குறையும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நேரடி வரி வசூலில் நிறுவனங்கள் செலுத்தும் வரியானது அதிக அளவில் இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நேரடி வரி வசூல் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் செலுத்தக்கூடிய வரி வந்து பார்த்தோம்னா அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பட்ஜெட்டில் சிஎஸ்டி வரி வசூல் ரூபாய் 7.44 லட்சம் கோடியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட 2019 to 2020 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டில் அதன் இலக்கு 6.44 லட்சம் கோடியாக குறைத்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதாவது பட்ஜெட்டில் வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி வரி வசூல் வந்து 7.44 லட்சம் கோடியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் வந்து அந்த 2019 to 2020 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டில் வந்து இதனுடைய இலக்கு வந்து ரூபாய் 6.44 லட்சம் கோடியாக குறைத்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி குறைச்சி பண்ணாங்க? ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக சொல்லிவிட்டு ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா 2018 to 2019 வந்து பார்த்தோம்னா பல்வேறு பொருட்களுக்கு வந்து வரி வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வெகுவாக குறைச்சிட்டாங்க. ஜிஎஸ்டி வரி வசூல் அந்த மாதிரி சில வசூல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அமௌண்ட்டு அந்த எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கிறத வந்து அந்த சதவீதத்தை எல்லாம் குறைச்சதன் காரணமாக அதனுடைய வசூலினுடைய அளவு வந்து ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7.44 6.44 மாற்றிட்டாங்க. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து அதிகரிக்கும் என்று சர்வதேச நிதியம் IMF கூறியுள்ளது. அதாவது பொருளாதாரம் வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4 ஏதாவது ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா வேர்ல்டு பேங்க் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க்கு எடுத்து பார்த்தோம்னா நம்ம IMF சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதுக்கடுத்து RBI வந்து இந்திய பொருளாதாரத்தை வந்து இந்த மாதிரி இத்தனை சதவீதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோக மத்திய அரசு ஏதாவது சொல்லும். இவங்கெல்லாம் கம்முன்னு இருந்தாருன்னா அருண்ஜேட்லி கம்முன்னு இருக்க மாட்டார், அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதனால் பொருளாதாரம் நீங்கள் எப்படி படித்தாலும் குழப்பம். நான் அது ஏற்கனவே பழைய வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஒரு தடவை நோட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் போகிறப்ப மட்டும் லைட்டாக பார்த்துட்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்டில் நிற்கும். பாருங்கள், இதே IMF வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூடிய நியூஸ் பேப்பரில் ஒரு மாதிரி சொன்னாங்க, இப்போ ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நடப்பு ஆண்டில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 7.3%, 2020 வந்து பார்த்தோம்னா 7.5% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு IMF வந்து அதனுடைய அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கு. சர்வதேச நிதியம் மற்றும் உலக வங்கியின் ஆண்டு கூட்டத்தை முன்னிட்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, கடந்த 2018ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 7.1% இருந்தது. அப்போது சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.6%. ஏன் சீனாவுடைய பொருளாதாரத்துக்கு நம்மளோட பொருளாதாரத்தை ஒப்பிடுறாங்க, என்ன காரணம்? ஏன்னா அது வந்து நம்மளுடைய அண்டை நாடு, நமக்கு ஈக்குவலாக எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு இதுன்றதுனால அதனுடைய பொருளாதாரத்தை நம்மளோட பொருளாதாரத்தை என்ன செய்ய கம்பேர் பண்ணுறாங்க. எப்போயுமே இப்படி தான் நடக்கும். சீனாவே நம்மளே தான் பொருளாதாரத்தில் வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க. 2019ஆம் ஆண்டுக்கான சீனாவினுடைய வளர்ச்சி வந்து குறைந்து 6.3% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக வந்து கடந்த 28 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து மிகவும் பின்தங்கி இருக்குன்னு சொல்லி அந்த நாடே வந்து சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு தான் சொல்கிறாங்க 6.3% வந்து இருக்கும் அப்படின்னு. எனவே இதுவே வந்து பார்த்தோம்னா 2020ஆம் ஆண்டில் வந்து மேலும் குறைந்து 6.1% இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே வேளையில் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வந்து 2019ஆம் ஆண்டில் 7.3%, 2020ஆம் ஆண்டில் 7.5% வளர்ச்சியடையும். 2019ஆம் ஆண்டில் 7.3% இருக்கும், 2020ஆம் ஆண்டு 7.5% இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்ட் 2 ரொம்ப முக்கியமானது. இந்தோனேசியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இனிப்பூட்டியான சாக்கரின் மீது மிகை இறக்குமதி தடுப்பு வரி விதிக்க மத்திய நிதியமைச்சருக்கு மத்திய வர்த்தக அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்தியா வந்து அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அளவுக்கு அதிகமாக, அதாவது 100% வரி வந்து விதிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்தியா வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த சாக்கரின் அப்படிங்கக்கூடிய ஒரு இனிப்பூட்டிக்கு வந்து வரி விதிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, மத்திய நிதி அமைச்சகத்துக்கு மத்திய வர்த்தக அமைச்சகம் பரிந்துரை செஞ்சுருக்கு அப்படிங்கிறாங்க. கடந்த 2018 to 2019ஆம் ஆண்டில் ஒரு யூனிட் சூரிய சக்தி மின்சாரம் ரூபாய் 3.11 என விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கு ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை வந்து பார்த்தோம்னா 3.04 என நிர்ணயித்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து 2018 to 2019 வந்து ஒரு யூனிட் சூரிய சக்தி மின்சாரம் வந்து 3.11, அதாவது 3 ரூபா 11 காசு என விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நடப்பு நிதியாண்டுக்கு வந்து ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு வந்து பார்த்தோம்னா 3 ரூபா 4 காசு அப்படின்ட்டாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு அரசு வேலை எதிர்பார்த்து 27,41,000 இளைஞர்கள் காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாருங்கள், 27,41,00,000 பேர் இருக்கிறாங்க. இவங்க சொல்லிக்கிறதெல்லாம் ஒரு அக்யூரேட்டான கணக்கு தான். உண்மையான கணக்கு எடுத்தால் 50 லட்சத்தை தாண்டும். ஏன்னா அதெல்லாம் அதிகமாக காட்டக்கூடாது, பெர்சன்டேஜ் அதிகமாக காட்டினா வந்து எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட் வந்து பாதிக்கப்படும். அதனால் ஒரு அளவை குறைச்சி தான் சொல்லுவாங்க. உண்மையான அக்யூரேட்டான கணக்கு எடுத்தோம்னா இதை விட அதிகமாக வரும். அதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக படித்து வேலைக்கு போகணும். அறப்போர் இயக்கத்தின் சார்பில் உங்கள் வேட்பாளரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற செல்போன் செயலி வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ ஒரு இயக்கம், அது என்ன இயக்கம்? அறப்போர் இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய சார்பாக வந்து உங்கள் வேட்பாளரை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு செயலி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய பயணிகள் தெரிஞ்சால் நீங்கள் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்தலில் வாக்களிப்பதற்கான அடையாளத்தை குறிக்க மைசூரிலிருந்து 2,47,00,000 மதிப்பில் 1,74,700 பாட்டில்கள் அழியாத மை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரசாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலை வந்து எதிர்கொள்கிறதுக்காக வந்து அந்த மை பாட்டில் கையில் வைக்கக்கூடிய அந்த மை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைசூரில் இருந்து 2,47,00,000 மதிப்பில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1,74,700 பாட்டில் வாங்கியிருக்காங்க. அதுதான் மேட்ரு. ஆசியாவின் பழமையான பங்கு வர்த்தக நிறுவனமான பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடன் HDFC வங்கியுடன் BSE ஸ்டார்ட் அப் பிளாட்ஃபார்ம் வலுப்படுத்துதல் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளது. ஆசியாவினுடைய பழமையான பங்கு வர்த்தக நிறுவனம் என்று சொல்லக்கூடிய
பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிஎஸ்சி ஸ்டார்ட் அப் பிளாட்ஃபார்ம் வலுப்படுத்துதல் தொடர்பான ஒப்பந்தத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கையொப்பமிட்டிருக்காங்க. ஒரு சமீபத்திய ஆய்வில் முதல் முறையாக ஆராய்ச்சியாளர்கள் 70% பவளப்பாறைகளை கொண்ட கோராலிகோலிட் என்ற ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடாமல் குளோரோபீனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உயிரினத்தை வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு சமீபத்திய ஆய்வில் வந்து முதல் முறையாக வந்து பார்த்தோம்னா 70% வந்து பவளப்பாறைகளை கொண்ட, அது வந்து 70% வந்து பவளப்பாறை தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது பேர் வந்து பார்த்தோம்னா கோராலிகோலிட் அப்படிங்கக்கூடிய ஒளிச்சேர்க்கையிலே வந்து இது வந்து என்ன செய்யாது, ஈடுபடாது. அப்போ அப்படி ஒரு ஒளிச்சேர்க்கையிலேயே ஈடுபடாமல் குளோரோபீனை வந்து என்ன செய்யுமா, உற்பத்தி செய்யுமா. நெக்ஸ்ட்டு ஆசிய குண்டு எறிதல் சாம்பியன் மன்பிரீத் கவுர் ஊக்க மருந்து தடை சோதனை முடிவுகளை மறைத்தார் என 4 ஆண்டுகள் விதித்த தேசிய ஊக்க மருந்து அதாவது இவங்க வந்து மொத்தத்தில் வந்து பார்த்தோம்னா ஆசிய குண்டு எறிதல் சாம்பியன் வீராங்கனை வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா மன்பிரீத் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து ஊக்க மருந்து தடை சோதனையில் வந்து அதனுடைய முடிவில் வந்து மறைத்தார் அப்படிங்கிறதுக்காக 4 ஆண்டுகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, விளையாடக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்து தேசிய ஊக்க மருந்து தடுப்பாணையம் உத்தரவிட்டுள்ளது. உலகின் முதல் பறக்கும் ட்ரோன் டெலிவரிக்கு தேர்வு பின் ஏப்ரல் 9 ஆஸ்திரேலியாவில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அதாவது வந்து பார்த்தோம்னா பறக்கக்கூடிய உலகின் முதல் பறக்கும் ட்ரோன் டெலிவரின்னா அந்த நம்மளாம் இப்போ வானத்தில் வந்து ஹெலிகாப்டர் மாதிரியே பறந்தெல்லாம் படம் பிடிச்சிருக்காங்களே, இல்லை சின்ன சின்ன ஒரு ட்ரோன், அதுக்கெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா நாடுகள் வந்து அனுமதி, இந்த மாதிரி ட்ரோன் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க. கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட்டின் கீழ் செயல்படும் கூகுள் ப்ராஜெக்ட் விங் என்ற கிளை நிறுவனம் உணவு மற்றும் குளிர்பானங்கள், மருந்துகள், உள்ளூரிலேயே தயாரிக்கப்படும் சாக்லேட் மற்றும் காபி ஆகியவற்றை டெலிவரி செய்ய சோதனை செய்து வந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன விஷயம், அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து கூகுளினுடைய தாய் நிறுவனம்னா எந்த சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆல்பர்டின் அப்படிங்கிறது, சரிங்களா, ஆல்பாபெட்டின், அந்த ஆல்பாபெட்டின் அப்படிங்கிறத கூகுளினுடைய தாய் நிறுவனம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க நாட்டின் மீதான உலக பொருளாதார மன்றத்தில் 17வது மாநாடு ஜோர்டானில் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க நாட்டின் மீதான உலக பொருளாதார மன்றத்தில் 17வது மாநாடு எங்கு நடைபெற்றது, ஜோர்டான். ஸோ அதாவது மன்றத்தில் இருக்குது, மன்றத்தின், சரிங்களா, இன்னும் போட்டுக்கோங்க, மன்றத்தின் 17வது மாநாடு ஜோர்டானில் நடந்துச்சு. சர்வதேச வர்த்தக சபை தலைவர் இந்தியா பிரிவின் தலைவராக, அதாவது சர்வதேச வர்த்தக சபையினுடைய இந்தியா பிரிவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் விக்ரம்ஜித் சிங் சஹானி அப்படிங்கிறது. விக்ரம்ஜித் சிங் சஹானி அப்படிங்கிறவரை சர்வதேச வர்த்தக சபை தலைவர், அதாவது இந்திய பிரிவின் தலைவராக வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நியமனம் செஞ்சுருக்காங்க. அதாவது சர்வதேச வர்த்தக சபை தலைவர் வந்து இந்திய பிரிவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் விக்ரம்ஜித் சிங் சஹானி அப்படிங்கிறவர். நேபாளத்தின் உயரமான சிகரங்களில் ஒன்றான கியால்சன் சிகரத்தின் உச்சியினை 3 மலையேறும் வீரர்கள் முதல் முறையாக எட்டி சாதனை படைத்துள்ளனர். அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்க்குறோம், மாயா குருங், சர்மிளா தபா, மிலன் தமங், இந்த 3 பேர். பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள பைசாகி திருவிழாவில் கலந்து கொள்ள இந்தியாவிலிருந்து செல்லும் 2200 சீக்கியர்களுக்கு பாகிஸ்தான் அரசு விசாக்களை வழங்கியுள்ளது. நண்பா, நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, சார் பிடிஎஃப் அப்படின்னு. பிடிஎஃப் வாங்க, எக்கச்சக்கமான கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதெல்லாம் சேர்த்து பார்த்தாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1156, இது ஒரு 900, கிட்டத்தட்ட 2800 கரண்ட் அஃபேர்ஸ் கிட்ட நம்ம வெற்றிக்கணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பக்கவாரியாக வந்து உங்களுக்கு தொகுத்துருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு அதில் தெரியக்கூடிய நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃப்ரீ அப்படின்னு நினச்சிட்டு மெசேஜ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக அமௌண்ட் கேட்போம். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதை பண்ணிக்கிற மாதிரி வரும். விருப்பம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.